இன்றைக்கு கடந்த சில வருடங்களாக இயற்கை வேளாண்மை, அங்கக வேளாண்மை என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய நம்மளுடைய வேளாண் உத்திகளை கடைபிடித்து அதிக அளவுல நம்ம மண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மண் வளத்துக்கு பெருக்குவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அதை நம்ம முறைப்படி கடைபிடிக்கும் பட்சத்துல மண் வளம் சீர் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடைய அடிப்படையில தான் இயற்கை வேளாண்மை, அங்கக வேளாண்மை போன்ற உத்திகளை இன்னைக்கு நல்ல மக்களிடையே எடுத்து சென்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். பல இடங்கள்ல இந்த முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வருடந்தோறும் பல்லாயிரக்கணக்கான ஹெக்டர்ல விவசாயிகள் இந்த முறையை கையாண்டு நல்ல விளைச்சலும் தரமான விளைபொருட்களும் உற்பத்தி செய்து வழங்கிக்கிட்டு வர்றாங்க. அப்ப அந்த அங்க வேளாண்மையில பாத்தீங்க அப்படின்னா அங்க வேளாண் இடுபொருட்கள், குறிப்பா பார்க்கக்கூடிய மக்கக்கூடிய இடுபொருட்கள், அது நம்ம பண்ணை உரமா இருந்தாலும் சரி, அல்லது கம்போஸ்ட், அதே மாதிரி மண்புழு உரங்களா இருந்தாலும் சரி, உயிர் உரங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிலத்துல போட்டோம் அப்படின்னா எளிதில் மக்க செய்து அது பயிருக்கு கிடைக்கக்கூடிய உரங்களா இடுபொருட்களா பார்த்து நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா இந்த அங்கக வேளாண்மையில முக்கிய பங்கு வகிப்பவை யாருன்னு பாத்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள். பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம இது சாயில் பயோ டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சுற்றுப்புற சூழ்நிலை, அதுவும் குறிப்பாக மண்ணுக்கு கீழ்ப்பகுதியில இருக்கக்கூடிய உயிர்வாழ் இனங்கள், அதுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இந்த நுண்ணுயிர்களுடைய பங்கு மிகவும் இன்றியமையாது. நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்ல 1-2% அளவுதான் நம்மளுடைய விஞ்ஞான தொழில்நுட்பம் வாரியாக நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அந்த 1-2 விழுக்காடு உள்ள அந்த நுண்ணுயிர்கள் கூட பல விதமான நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கு, தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கு. இது மாதிரி நிறைய நுண்ணுயிர்களை நாம கண்டறிஞ்சு அதன் மூலமாக நம்மளுடைய வேளாண் உற்பத்திக்கு நம்ம அதை பயன்படுத்தி நல்ல நிலையில இன்னைக்கு நம்ம செய்துக்கிட்டு வருகிறோம். அதை பற்றிய ஒரு கண்ணோட்டம் நம்ம இந்த பாட வகுப்புல விரிவாக நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த உரங்கள் உற்பத்தி செய்து துறை மூலமாக பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்படுகிறது. அதே மாதிரி தனியார் மூலமாகவும் தனியார் ஆய்வகத்தின் மூலமாகவும் தயார் செய்து உரக்கடைகள் மூலமாக விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. இதனுள் இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த பாட வகுப்புல தெரிஞ்சுக்கிட போறோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் உட்பட நுண்ணுயிரினங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேல் பகுதியில தான் அதிகமான அளவுக்கு இருக்கு. குறிப்பா 1 அடி ஆழத்துல 12 அங்குலம் இருக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய மேல் மண்ணில் அந்த கிருமிகள், அந்த நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவுல காணப்படுது. கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், அதே மாதிரி நுண்ணிய உயிரினங்கள், புரியுதுங்களா? அதே மாதிரி மண்புழுக்கள், நிறைய அமீபா, அதே மாதிரி
தீமை செய்யக்கூடிய சில புழுக்கள், உயிரினங்கள் எல்லாமே வந்து இந்த மண்ணினுடைய மேல் பகுதியில தான் அதிகமான அளவுக்கு இருக்கு. இவற்றினுடைய செயல்பாடை பொறுத்து தான் மண்ணினுடைய வளம் வந்து நிர்ணயம் ஆகுது அப்படிங்கிறத தெரிய வருது. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப தஞ்சாவூர் பகுதியில வந்து செழிப்பான மண் இருக்கு, வண்டல் மண். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர்களுடைய அளவு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 கிராம் மேல் மண்ணை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் வந்து 46,70,000 இருக்கு அப்படிங்காங்க. அதே மாதிரி பங்கை பூசணங்களுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 48,000 இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதே இது நெய்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய செம்மண் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் அளவுல பார்த்தீங்கன்னா பாக்டீரியா 12,700 மற்றும் பங்கை பூசணம் வந்து 1,200 மட்டும்தான் இருக்கு. இதுல இருந்தே நமக்கு நல்லா தெரியுது இது வளமான மண் எது, வளமற்ற மண் எது. மண் ஒவ்வொரு இடத்துக்கும் இடம் இந்த நுண்ணுயிர்களுடைய வேறுபாடை வந்து நம்மளால பார்க்க முடியுது. மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மேல் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 வகையா நம்ம வந்து பிரிக்கிறோம். அதுல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு, பூசணம் அதாவது பங்கை, பங்கஸ், பூசணம் முடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது ஒரு வகை. அப்புறம் ஆக்டினோமைசிடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகை. இந்த பூசணத்துக்கும் பாக்டீரியாவுக்கும் இடைப்பட்ட அளவு சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்டினோமைசிடுகள்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமா தனக்கு வேண்டிய அந்த உணவுப் பொருளை வந்து தயாரிக்கக்கூடிய நிலை வந்து கிடையாது, தயாரிக்க முடியாது. பிற உயிரினங்களை குறிப்பா வந்து அது உயிரற்ற பொருளா இருந்தாலும் சரி அல்ல உயிருள்ள பொருளா இருந்தாலும் சரி அதை சார்ந்து தான் இது வந்து வாழக்கூடியது பார்த்தீங்க. அடுத்து வந்து பாசி வகைகள், ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, பாசி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பச்சையம் இருக்கும். ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான அந்த பச்சையம் சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் இருக்கிறதுனால இவை தனக்கு தேவையான அந்த உணவை வந்து தானே தயார் செய்யக்கூடிய வல்லமை படைத்தது. இது வந்து நமக்கு தெரியும். இது பாசி வகையில பச்சை பாசி இருக்கு, அதே மாதிரி நீல பச்சை பாசி இருக்கு. இது மாதிரி வந்து வகைகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம், வாங்கி கூட சில பேர் பயன்படுத்தியிருப்பாங்க. இது போக வந்து நுண்ணிய விலங்குகள் இருக்கு, குறிப்பா வந்து நம்ம மண்புழுக்கள் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, சரிங்களா. அது போக வைரஸ் சொல்லக்கூடிய நச்சு உயிரிகள். வைரஸ்ங்கிறது நம்ம சொல்லவே வேண்டாம், நம்ம வந்து நிறைய அதை பத்தி தெரிஞ்சும் வச்சிருக்கோம், அதனால நிறைய பாதிக்கப்பட்டும் இருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்துல கூட கொரோனா வந்தது வந்து அது வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நச்சுயிரினால தான் வரப்பட்டது, சரிங்களா. அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம். அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நூற்புழுக்கள் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான அளவுக்கு இருக்குது. அந்த நூற்புழுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேருடைய பகுதியில உள்ள அது வேற வந்து தன்னுடைய இதை வந்து உட்செலுத்தி நச்சுத்தன்மையை கலந்து மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும். குறிப்பா வந்து மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாகுபடி செய்யற இடங்கள்ல நிறைய இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எண்ணிக்கை அதிகமான அளவுக்கு இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அது தேவையான அந்த உணவுப் பொருட்கள், குறிப்பா வந்து கார்பன், ஹைட்ரஜன், அதே மாதிரி
தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து, டானிக்குகள், சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, துத்தநாக சத்து, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அளவுக்கு நிலத்துல வந்து இருப்பு வைக்கக்கூடிய வல்லமை படைத்தவை இந்த உயிரினங்கள். அதிகமா இருக்கு அப்படின்னா தானும் எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். அது போக நிலத்திலையும் அதிகமான அளவுக்கு இதை வந்து நிலைநிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தவை. இதை வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணால வந்து நம்ம காண இயலாது. அதுக்குரிய அந்த தொலைநோக்கி மைக்ரோஸ்கோப் மூலமாகத்தான் நம்ம வந்து அவற்றை வந்து கண்டு அதை வந்து ஈனத்தை வந்து அறிய முடியும். சரிங்களா? இப்ப முதலாவது நம்ம இப்ப பார்க்கலாம், பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள். இது ஒரு மண் வந்து உயிரோட இருக்கு, உயிருள்ள மண் அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாக்களுடைய அளவை பொறுத்து. சரிங்களா? இது ரொம்ப அதிகமான அளவுக்கு இருக்கும் பட்சத்துல அந்த மண் வந்து உயிருள்ள மண்ணா இருக்கு, வளமான மண்ணா இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் வந்து நமக்கு தெரிவிக்கிறாங்க. இந்த பாக்டீரியா என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கு சாதகமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உற்பத்தி பண்ணி தன்னையும் பாதுகாத்து மண்ணையும் பாதுகாக்கக்கூடிய வல்லமை கொண்டு, அதிகமான வெப்பம் இருந்தாலும் சரி, குளிர் இருந்தாலும் சரி, இந்த ஸ்போர்களா மாறி நிலத்துல வந்து இருந்துக்கிட்டு அது தேவையான ஒரு சாதகமான சூழ்நிலை வரும் பொழுது அதனுடைய பணியை வந்து சிறப்பாக செய்யக்கூடிய நிலைமை கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பூசணம். நம்ம வந்து வழக்கமா சொல்லக்கூடியதான் பூசணம் பிடிச்சு போச்சு சாப்பாட்டு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான். நூலாம்படை மாதிரி இது வந்து வளரக்கூடியது. குறிப்பா பாத்தீங்கன்னா ஓரளவு அமிலத்தன்மை இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து மண்ணில் வந்து அதிகமான அளவுக்கு இந்த பூசணங்கள் இருக்கு. குறிப்பா வந்து இது எதை சாப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கழிவு பொருட்கள் தான். கழிவு பொருட்களை நல்லா மக்க செய்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த கரிமச்சத்தை வந்து மண்ணோட சேர்த்து மண்ணுடைய வளத்தினை அதிகப்படுத்துது. அதே மாதிரி நம்ம உணவு காளான் இது வந்து அந்த வகையை தான் சேர்ந்தது. இது போக நிறைய மருந்து பொருட்கள் இந்த காளான் வகையில இருந்து எடுக்கிறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெனிசிலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய காளான்ல இருக்கு. பெனிசிலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உயிர்காக்கும் மருந்து வந்து தயார் பண்றாங்க. அடுத்தது ஆக்டினோமைசிட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிலத்தன்மை உள்ள மண்ணுகள்ல அதிகமா தெரியுது. இப்போ மழை பெஞ்ச உடனே ஒரு வாசனை வந்து நம்ம வந்து நுகர்ந்து இருப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கிராமங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா மண் வாசனை அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லுவோம். அது கரிசலா இருந்தாலும் சரி, இல்லை செம்மண்ணா இருந்தாலும் சரி. அந்த மண் வாசனைக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஆக்டினோமைசிட்டுகள்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள். இது எப்படி பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு விதமான ரசாயன மாற்றங்களை வந்து செய்யறதுனால அதுல இருக்கக்கூடிய அந்த மக்கக்கூடிய பொருளை வந்து சிதைவடைய செய்யறதுனால, அதே மாதிரி நிறைய வந்து அதாவது பொருட்களை வந்து அது உற்பத்தி செய்யும் பொழுது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிளேவர், ஒரு வாசனை தான் வந்து இதுக்கெல்லாம் காரணமா இருக்கு. இதுவும் நிறைய மருந்து பொருட்கள் தயார் பண்றதுக்கு உதவிகரமா இருக்கு. ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டினோமைசிட்ல இருந்து நிறைய மருந்து பொருட்கள் வந்து தயார் பண்றாங்க. அடுத்து பாசியினம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்கே. இதுல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பச்சையம் இருக்கும், ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெறும். சூரிய ஒளி, காற்று, தண்ணீர்
எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அந்த உணவை வந்து தயார் பண்ணி அதுவும் சாப்பிட்டுக்கிறோம். சாப்பிட்டது போக மீதி இருக்கக்கூடிய அந்த உரச்சத்து இதுகளை சேமித்து வைத்து நமக்கு வந்து மண்ணை வளப்படுத்துவதற்கு பெருந்துணையாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னு. சரிங்களா? குறிப்பா வந்து நெல் பயிர்கள்ல அதிகமான அளவுக்கு இதனுடைய பயன்பாடு உள்ளது. பாத்தீங்க அப்படின்னா பச்சை பாசி நீல பச்சை பாசி பச்சை பாசி வந்து பெரும்பாலும் அந்த கழிவு நீர் பகுதி தேங்கி இருக்கிற இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். குளங்கள்ல, அதே மாதிரி சாக்கடைகள் இதெல்லாம் தேங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த பாசி வகைகள் வந்து பச்சை பாசி அதிகமா இருக்கும். இதை வந்து நம்ம மக்கும் பட்சத்துல கால்நடைகளுக்கோ பறவைகளுக்கோ வந்து நல்ல ஒரு புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவா வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நீலப்பச்சை பாசின்னு இருக்குது. அது நம்ம வயல்களில் நம்ம போட்டு நம்ம பேரளவு உற்பத்தி முறையை கையாண்டு அதிக அளவில் அதை பெருக்கம் செய்து நம்ம பயன்படுத்தலாம். அங்கே வேளாண்மையில ஒரு முக்கிய இடம் பெறுகிறது. அதே மாதிரி பிற கால்நடைகளுக்கோ பறவைகளுக்கோ வந்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவு தயார்படுத்துறதுக்கும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த பாசி வகைகள் வந்து நன்மை செய்யக்கூடிய அந்த நீலப்பச்சை பாசி என்ன செய்யுதுன்னா காத்துல இருக்கக்கூடிய அந்த தலைச்சத்தை வந்து கிரகித்து அதை வந்து தன்னிடையே வச்சுக்கிடும். அதனுடைய தேவைக்கு போக மீதி உள்ளதை வந்து அப்படியே வந்து அதில் பயிரிடக்கூடிய அந்த பயிருக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்று. அடுத்து நிலத்துல இருக்கக்கூடிய நுண்ணிய விலங்குகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வகையான இதுகளை சொல்றாங்க, இரணங்களை சொல்லியிருக்காங்க. அமீபா, பரமேசியம், ஆல்டீரியா அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்களை சாப்பிட்டு தான் உயிர் வாழக்கூடியது. அப்ப நுண்ணுயிர்களுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு வேலையை வந்து செய்து இது அதிகமான அளவுக்கு இருந்தாலும் நம்மளுடைய மண்ணுடைய வளத்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால அதையும் வந்து கவனத்துல வந்து நம்ம கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம பயிரை தக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த இதுகளை வந்து பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா காய்ப்புழு பருத்தியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்பிவி கேள்விப்பட்டிருப்போம், நியூக்ளியர் பாலிஹெட்ரோசிஸ் வைரஸ். இதை வந்து நம்ம தயார் பண்ணி வேளாண் விரிவாக்க மையம் மூலமா விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வர்றோம். இது என்ன செய்யும் அப்படின்னா அந்த காய்ப்புழுல வந்து மேல வந்து ஒரு விதமான அந்த இது தாக்கத்தை ஏற்படுத்தி அதை வந்து செயலிழக்க வச்சிடும். அந்த புழுக்கள் எல்லாத்தையுமே மறைமுகமாக அந்த புழுக்களுடைய இனப்பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்தி மிகச்சிறந்த ஒரு பயிர் பாதுகாப்பு மருந்தாக நமக்கு வந்து பயன்படுது. என்பிவின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா சத்துக்கள் நிலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்து பயிருக்கு தேவையானது வேறுட்ட சத்துக்கள், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாம் வந்து வேறுட்ட சத்துக்கள். அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியம் இருக்கு. இந்த அவசியமான அந்த சத்துக்களை வந்து மண்ணிலே நிலைநிறுத்த செய்து பயிருக்கு வழங்குவதிலே முக்கிய பங்களிப்பை வந்து இந்த நுண்ணுயிர்கள் வழங்குகின்றன. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவதா தலைச்சத்து நைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைச்சத்து எந்தெந்த இதெல்லாம் பண்ணுங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நைட்ரோசோமோனாஸ் அல்லது நைட்ரோபாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியா வகையை சார்ந்த இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நீங்க யூரியாவை நம்ம நிலத்துல போட்டோம் அப்படின்னா யூரியால வந்து எல்லாம் தெரியும் அமோனியா அப்படிங்கிற அந்த தலைச்சத்து வந்து இருக்கு. அந்த தலைச்சத்தை வந்து
வினை புரிந்து அதுல இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் வந்து பயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைக்கு மாற்றுது. சரிங்களா? நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தனிம சத்துக்களை மாற்றி பயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைக்கு மாற்றுது. அதே மாதிரி நிறைய வந்து கிடைக்காத நிலையில இருக்கக்கூடிய அந்த தலைச்சத்தை வந்து மாற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அமைத்து பயிருக்கு வந்து பேருதவியா இருக்குது. இது போக ரைசோபியம், அசோஸ்பெரிலம் இவைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள், காற்றுல இருக்கக்கூடிய தலைச்சத்து, காற்றுல வந்து 78% மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் சத்து தான் இருக்குது. அப்ப அந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் சொல்லக்கூடிய அந்த தலைச்சத்தை நிலத்திலே நிலைநிறுத்த செய்து அதை வந்து பயிர்கள் எடுத்துக்கொள்வதற்கு இந்த ரைசோபியம் வந்து அசோஸ்பெரிலம் வந்து பேருதவியா இருக்கு. இது நம்ம வேளாண் விரிவாக்க மையம் மூலமாக வந்து உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்லி பாக்கெட்டுகள்லையும் திரவ வடிவத்திலையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைசோபியம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பயறு வகை பயிர்கள் பார்த்தீங்கன்னா பயறு வகை பயிர்கள்ல நம்ம செடியை வந்து பிடுங்கி பார்த்தோம் அப்படின்னா வேறு பகுதியில முண்டா இருக்கும், முடிச்சுகள் அதிகமா இருக்கும். அந்த முடிச்சு பகுதிகள்ல தான் வந்து இந்த பாக்டீரியா ரைசோபியம் வந்து அதிகமான அளவுக்கு இருந்துகிட்டு அந்த காத்துல இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் தலைச்சத்தை வந்து கிரகிச்சு அதை வந்து சேமிச்சு பயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைக்கு மாற்றி அமைத்து வழங்குது. பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய ஒரு இது. அது வந்து பயிர்கள்ல அதிகமான அளவுக்கு நம்ம வந்து காண முடியும். அடுத்து இந்த அசோஸ்பெரிலம் சொல்லக்கூடியது நெல் பயிருக்கு பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தானிய பயிர்களுக்கு கம்பு, சோளம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிற பயிர்கள் பருத்தி, இது மாதிரி வந்து சூரியகாந்தி போன்ற பயிர்களுக்கும் வந்து இது வந்து நம்ம துறை மூலமாக வேளாண் விரிவாக்க மையங்கள்ல இருந்து வழங்கிக்கிட்டு வர்றோம். இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி காற்றில் உள்ள தலைச்சத்தை வந்து பயிரில் இருக்கக்கூடிய வேர் பகுதியில் இது அதிகமான அளவுக்கு இருந்துகிட்டு அந்த தலைச்சத்தை வந்து கிரகித்து வேர் பகுதியில் அதிகமாக சேமித்து வைத்து பயிருக்கு வழங்கக்கூடிய ஒரு வேலையை வந்து செய்யுது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பயிர் வளர்ச்சி ஊக்கி குரோத் ரெகுலேட்டர்ஸ், ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இண்டோல் அசிட்டிக் ஆசிட், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பயிர் வளர்வதற்கு தேவையான அந்த பொருட்களையும் இது வந்து அதிகமான அளவுக்கு உற்பத்தி பண்ணுது. சரிங்களா? இப்போ இந்த இதெல்லாம் வந்து நம்ம துறையில வந்து தயார் பண்ணி விவசாயிகளுக்கு வழங்கிக்கிட்டு வர்றோம். இதுக்கு வந்து முக்கியமா வந்து ஊடகம் பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா பீட் எனப்படக்கூடிய மண், அது கில் சாயல்ல மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மண் வகையை சார்ந்தது. அதை வந்து நம்ம நிறைய வந்து தருவிச்சு அதோட இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த அசோஸ்பெரிலம் பாக்டீரியா வந்து பிரித்து அதை பெருக்கம் செய்து பேரளவு முறையில் அதை வந்து தயாரித்து பாக்கெட்டுகளில் அடைச்சி இல்லை அப்படின்னா திரவ வடிவத்திலேயோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு வழங்கிக்கிட்டு வர்றோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முறைகளில் நம்ம வந்து பயிர்களுக்கு வழங்கிக்கிட்டோம். விதை நேர்த்தியை பண்ணுறோம். அதே மாதிரி நாற்றுக்களை வந்து முக்கி அதை வந்து நடுவதற்கு பயன்படுத்துகிறோம். நேரடியாக வயலில் வந்து இப்போ மக்கிய தொழு உரத்தை கலந்தோ இல்லை அப்படின்னா வந்து பரவி நீண்ட தூரத்துக்கு கூட செல்லக்கூடியது, வேறு பகுதியிலிருந்து நீண்ட தூரத்துக்கு கூட செல்லக்கூடியது, சென்று அங்க இருக்கக்கூடிய சத்து பொருட்களை, அது மணிச்சத்தா இருந்தாலும் சரி இல்லை வேற குறிப்பா வந்து மணிச்சத்து, அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துக்களாக இருந்தாலும் சரி, இதுகளை வந்து சேகரித்து அந்த குழாய் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த
அதனுடைய அமைப்பு மூலமாக அந்த முட்டை போன்ற அந்த அமைப்புல அவங்க சேமித்து வைக்கக்கூடியது. அதனை பயிர்கள் எளிதாக வேர் பகுதி மூலமாக எடுத்துக்கிடுது. இது தனக்கு தேவைக்கு போக அந்த பகுதியில சேமித்து வைக்கக்கூடிய அனைத்துமே பயிர்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை சேமிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சேமிக்கும் பொழுது அந்த முட்டை பகுதியானது அது வெடிச்சு அந்த இருக்கக்கூடிய அந்த சத்து பொருட்கள் எல்லாமே வேர் பகுதியில இருக்கிறதுனால அந்த பயிர்களுக்கு கிரகித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாட்டினை இது மேற்கொள்ளுது. மிகச்சிறந்த ஒரு இது. இதை நம்ம பாக்கெட்ல அடைச்சி வெளியே நம்ம கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லா இடத்துக்கும் ஊடுருவி அது வாட்டுக்கு அது மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும், பயணம் மேற்கொண்டுகிட்டே இருக்கும், படர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மையுடையது. அதனால இதை நம்ம பாக்கெட்ல அடைச்சி நம்ம இது பண்ண முடியாது. இதை நிலத்துல போடும் பட்சத்துல இது பல மடங்காக தானாகவே பெருகி அது நமக்கு மிகுந்த பயனளிக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, தேவையில்லாத ஒரு நச்சு பொருட்கள் இருக்கு நிலத்துல அப்படின்னா அதை மக்க செய்து அதை வடிகட்டி அதை பயிரை தாக்காத வண்ணத்துல பயிரை பாதுகாக்கக்கூடிய செயல்பாட்டினையும் இது செய்யுது. இது மாதிரி பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா மண்ணினுடைய வளம் நல்லா காக்கப்படுது. மண்ணுல நிறைய பயிருக்கு தேவையான அந்த சத்துக்களை அள்ளி கொடுக்குது. வேர்கள் மூலமாக பயிர்கள் எடுத்துக்கிட்டு நன்கு வளரக்கூடிய ஒரு தன்மை உருவாகும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மண் வளமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இதுல ஒரு 3 வகையான அந்த குணங்கள் சமநிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பௌதீக குணம் பாத்தீங்க அப்படின்னா, மண்ணினுடைய நயம், மண்ணினுடைய அந்த கட்டமைப்பு, நீர் உட்புகக்கூடிய அந்த தன்மை, அதே மாதிரி தண்ணி காற்றோட்ட வசதி, தண்ணீர் வழிந்தோடும் தன்மை, இதெல்லாம் இந்த மாதிரி பௌதீக பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். அதே மாதிரி ரசாயன குணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச் ஆஃப் த சாயில், பிஹெச் தன்மை எல்லாருக்கும் தெரியும், நடுநிலையோட இருக்கணும். 6.5 to 7.5 இருக்கிற பட்சத்துல நல்ல ஒரு நடுநிலையா இருக்கு, மண் வளமா இருக்கும். அதே மாதிரி கார அமில தன்மை, இந்த மாதிரி எல்லாம் நல்ல இது இல்லாம நடுநிலையோட இருக்கக்கூடியது. இதெல்லாம் ரசாயன குணங்கள். அதே மாதிரி நுண்ணுயிர்கள், நிலத்துல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், அசஸ்பரிலம், பாஸ்போபாக்டீரியம், இதே மாதிரி நிறைய கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் இருக்கிறது. இது எல்லாம் நல்லா ஒரு நிலையில இருந்தா தான் இந்த மண் வளமான மண்ணா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கருத முடியும். சரிங்களா? அப்பத்தான் நம்மளுடைய உற்பத்திக்கு பயிர் உற்பத்திக்கு அந்த இது பயன்படுத்தி நல்ல ஒரு நிலையை, நல்ல ஒரு உற்பத்தியை நம்மளால அடைய முடியும். தொழில்நுட்பங்கள் நல்லா வேலை செய்யும். இந்த குணங்கள் இருந்தாதான் மண்ணில் இந்த பயிர் உற்பத்தி தன்மையை நம்ம நிலைநிறுத்தி மகசூலை எதிர்பார்த்த மகசூலை நம்மளால கொண்டு வர முடியும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மண் வளம் பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா இந்த குணங்கள்ல ஏதாவது ஒன்று பாதிக்கப்படும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குறிப்பா ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுனாலையும் பூச்சி பூஞ்சான புள்ளிகளை நம்ம பயன்படுத்துறதுனாலையும் இந்த மாதிரி குணங்கள் பௌதிக குணங்கள், ரசாயன குணங்கள், உயிரியல் பண்புகள் இதெல்லாம் பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக மண்ணுடைய வளமும் பாதிக்குது, சுற்றுப்புற சூழ்நிலையும் கிடைக்குது. அதுல இருந்து வரக்கூடிய அந்த விளைபொருட்கள்லையும் நச்சுத்தன்மை ஏற்பட்டு நமக்கு பாதிப்பையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அதனால இதில் மிகவும் கவனமாக நம்ம இருக்கணும். சரிங்களா? இப்ப இந்த இதுல கணக்கெடுப்பு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு குறைவாக இருக்கு அப்படிங்கிறத ஆய்வுகள் சொல்றாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை தவிர்க்கிறதுக்கு இந்த எண்ணிக்கை குறையாத அளவுக்கு மண்ணினுடைய நுண்ணுயிரியுடைய எண்ணிக்கை குறையாத அளவுக்கு பார்த்துக்கணும். அடுத்து இருக்கக்கூடிய அந்த உயிர் உரங்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகாயத்துல இருக்கக்கூடிய அந்த தலைச்சத்தை வந்து நிலத்துல நிலைநிறுத்த செய்யறதுக்கு, அதே மாதிரி பயிர்கள் எடுத்துக்கொள்ள இயலாமல் இருக்கக்கூடிய அந்த மணிச்சத்தை வந்து கரைச்சு கிடைக்கக்கூடிய நிலையில பயிருக்கு மாற்றி அமைக்கிறது. இது மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு பணிகளை வந்து இந்த உயிர் உரங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இதன் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 முதல் 30 விழுக்காடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மணிச்சத்து இதுகளை வந்து நம்ம சேமிக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளைச்சலை பொறுத்தளவுல 20ல இருந்து 25 விழுக்காடு வரைக்கும் நம்ம அதிகப்படுத்த முடியும். சரிங்களா? குறிப்பா வந்து வேர் பகுதிகளில் அதிகமான அளவுக்கு இருந்து வேறு மூலமாக பயிர் வளர்ச்சியை வந்து நல்லா தூண்ட செய்யுது. நிறைய தேவையான அந்த ஊட்டச்சத்துக்களை வேர்பகுதியில சேமிச்சு வச்சு பயிருக்கு வழங்குறதுனால இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய உயிர் உரங்கள், இப்ப நிறைய திரவ உயிர் உரங்கள் வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை 3 வகையில நம்ம வந்து பயன்படுத்துறோம். விதை நேர்த்திக்கு பயன்படுத்துறோம். நாற்றுக்களை வந்து முக்கி நடுறதுக்கு, குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நெல் நாற்றுகளை வந்து இதுல வந்து முக்கி நடுறதுக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் மண்ணில் வந்து நேரடியாக நம்ம வந்து கரைச்சி அதை வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா மக்கிய தொழு உரத்தோடு சேர்த்து நம்ம வந்து அதை வந்து வயல் பகுதியில பயன்படுத்தலாம். விதை நேர்த்தி அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஹெக்டருக்கு 125 மில்லி வந்து தேவைப்படுது. நாற்று நேர்த்தினா அது வந்து 375 மில்லி ஒரு ஹெக்டருக்கு தேவைப்படுது. இது மண்ணில் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா 500 மில்லி ஒரு ஹெக்டருக்கு பயன்படுத்தும் இந்த முறையில். இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை கொடுப்பதற்கு நம்ம வந்து என்னதுன்னா ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை ஐஎன்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறைகளை வந்து நம்ம கடைபிடிச்சு இந்த பயிர் உற்பத்தியை வந்து பெருக்கிடுவதற்கு இதுல வந்து இந்த உயிர் உரங்கள் வந்து ஒரு அங்கமா வந்து அங்கம் வகிக்குது. அதுல வந்து நம்ம சேர்த்துருக்கோம். ரசாயன உரங்கள் மட்டும் இல்ல, இந்த உயிர் உரங்களையும் ஒரு பகுதியா வந்து நம்ம சேர்த்து பயன்படுத்தணும். இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்க வேளாண்மையில வந்து ஏன் வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அங்க வேளாண்மை இருக்கிறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய அந்த குணங்கள், ரசாயனம், பௌதிக, உயிரியல் குணங்கள் வந்து நிலைநிறுத்த செய்யுது. அதே மாதிரி தரமான உணவுப் பொருட்களை வந்து நம்மளால உற்பத்தி பண்ண முடியுது. நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைகள், அதாவது உணவு சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவினை வழங்குவதற்கு இந்த அங்கக வேளாண்மையில முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உயிர் உரங்களை வந்து நம்ம பிரிச்சு வகையை பார்த்தோம். தலைச்சத்து நிறுத்துறது, மணிச்சத்து நிறுத்துறது, அதே மாதிரி எப்படி பண்ணுது அப்படின்னு. இப்ப இந்த பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய அந்த உரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக நிலத்துல வாழக்கூடியது. பார்த்தீங்க அப்படின்னா தானே வந்து அது வந்து வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த தலைச்சத்தை வந்து நிலத்துல நிலை பெற செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிட்டு அது வந்து வாழ்ந்துகிட்டு இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசோஸ்பரிலம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில அது வந்து வேர்பகுதிகளில், குறிப்பா வேர்பகுதிகளில் இருந்துக்கிட்டு அதை வந்து அந்த பணியை வந்து செய்யுது. இந்த காற்றில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை வந்து வேர்பகுதியில அதிகமா இருக்கக்கூடிய இணை வாழ்க்கைன்னு சொல்றது.
அதுக்கும் இதுக்கும் நம்ம வந்து இணைஞ்சு அந்த பயிர் வளர்ற தன்மையை பொறுத்து இதனுடைய செயல்பாடு வந்து இணையும் பட்சத்துல ஒரு சிறப்பான ஒரு பயிர் வளர்ச்சியை நம்மளால வந்து பார்க்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரைசோபியம். இது வந்து கூட்டு வாழ்க்கை முறை. கூட்டு வாழ்க்கை அப்படின்னா அதுலயே வந்து தங்கிரும். வேர்பகுதியில வந்து முடிச்சுகள்ல இது வந்து தங்கி இருந்து அது வந்து அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைச்சத்தை வந்து நிலைநிறுத்தி முண்டுகள்ல அந்த முடிச்சுகள்ல வந்து நிலைநிறுத்தி தானும் வந்து வாழ்ந்து பயிருக்கு வாழ்வதற்கு தேவையான அந்த சத்துக்களையும் குறிப்பா தலைச்சத்துக்களையும் வந்து எடுத்து கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி மணிச்சத்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போ பாக்டீரியா வந்து அது வந்து இயல்பாக அதனுடைய வேலை தனித்துவம் வாய்ந்தது. தன்னிச்சையாவே வாழ்ந்து இதை வந்து பணியை வந்து மேற்கொள்ளுது. குறிப்பா இந்த கிடைக்காத நிலையில இருக்கக்கூடிய மணிச்சத்தை கரைச்சி பயிருக்கு கிடைக்கிற நிலையா மாறுது. அதே மாதிரி பூஞ்சானங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வேம்னு சொல்லக்கூடிய அந்த வேறு உட்பூஷணம் இது வந்து கூட்டு வாழ்க்கை முறை. ஏற்கனவே வேர்பகுதியில் முட்டை போன்ற ஒரு வடிவமைப்பை ஏற்படுத்தி வாழ்கிறது அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா? அது மாதிரி வந்து இது வேர்பகுதியில உட்பகுதியில அந்த அமைப்பை ஏற்படுத்தி அதுல இருந்து குழாய் மூலமாக நம்ம வந்து அந்த சத்துக்களை பயிருக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்களை வேர்பகுதியில கொண்டு செலுத்துவதற்கு இது வந்து ஒரு உதவிகரமா இருக்குது. இது வந்து கூட்டு வாழ்க்கை முறையில இது வந்து சத்துக்களை வந்து பயிருக்கு வழங்குது. அதே மாதிரி பாசி வகை இந்த ப்ளூ கிரீன் ஆல்கை நீலப்பச்சை பாசி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைச்சத்தை வந்து தானும் வந்து தனிப்பட்ட முறையில ஒளிச்சேர்க்கை நடத்தி அது மூலமா வந்து வாழ்ந்துக்கிடும். அதே நேரத்துல தன்னுடைய தேவைக்கு போக மீதி இருக்கிறதையும் வந்து அதனுடைய இதுல வந்து பயிருக்கு வந்து கொடுக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு. அடுத்து இதுல வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அசோலா. அசோலா வந்து ஒரு வகையான தாவர வகையை சார்ந்தது. அந்த அசோலாவுடைய இலைப்பகுதியில வந்து இந்த புளுகுரின் ஆல்கே அனாபினா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புளுகுரின் ஆல்கே வந்து இருந்துகிட்டு ஒளிச்சேர்க்கை மூலமா அந்த தலைச்சத்தை வந்து நிலைநிறுத்த செய்து பயிருக்கு கிடைக்கும்படியாக ஒரு செயல்பாட்டினை வந்து செய்துகிட்டு இருக்கு பாத்தீங்க அப்படின்னு. சரிங்களா? அடுத்து இது வந்து நம்ம பரிந்துரைக்கப்படக்கூடிய உயிர் உரங்களுடைய அளவு திட உயிர் உரமா முன்னாடி வந்து நம்ம பாக்கெட்ல உள்ள உரங்களை தான் வந்து வாங்கி பயனடைஞ்சிருக்கோம். விதை நேர்த்தி ஆகுது அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு 1 கிலோ, இப்போ 200 கிராம் இருக்கும் ஒரு பாக்கெட்டு, ஒரு 5 பாக்கெட்டு அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து போதுமானது 1 கிலோ. இதே மாதிரி நாற்று முக்கி நடணும் அப்படின்னாலும் உங்களுக்கு 5 பாக்கெட்டு 1 கிலோ ஒரு ஹெக்டருக்கு தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்றங்கால் இதில் வயலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து 2 கிலோ அளவுக்கு ஒரு ஹெக்டருக்கு பயன்படுத்தலாம், அல்லது ஒரு 10 பாக்கெட்டு அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அசோலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 500 கிலோ வந்து நம்ம வந்து அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து நிலத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணியில வந்து பல மடங்கு வந்து அது பெருகி வயல் முழுவதும் இருந்து நமக்கு ஒரு 25 முதல் 30% வரைக்கும் தலைச்சத்தை வந்து சேமிச்சு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம். அடுத்து நீலப்பச்சை பாசி. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா பல மடங்கு இது பண்ணணும். 10 கிலோ இருந்தாலே போதுமானது பார்த்தீங்க அப்படி. மற்ற தானியங்கள் பொறுத்தளவுல கம்பு, சோளம், அதே மாதிரி மற்ற பயிர்களை இருந்தாலும் அசோஸ்பெர்லம், அசிடோபாக்டர், பாஸ்போக்டியா இதுகளை வந்து பயன்படுத்தலாம். அது விதை நேர்த்தி செய்யறதுக்கு அப்படின்னா ஹெக்டருக்கு ஒரு 3 பாக்கெட் போதும். சின்ன விதையா இருந்தா 3 பாக்கெட்டு போதும். பெரிய விதைகளா இருக்கு அப்படின்னாக்க
கூடுதலா ஒரு 2 பாக்கெட் 5 பாக்கெட் வரைக்கும் 1 கிலோ 1 ஹெக்டேர் அளவுக்குங்கிற அளவுக்கு தேவைப்படும். இப்ப நிலத்துல நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம இதை குப்பையோட கலந்தோ இல்லை நிலத்து மண்ணோடைய கலந்து போடுறோம் அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து 2 கிலோ 10 பாக்கெட் அளவுக்கு நமக்கு வந்து ஹெக்டருக்கு தேவைப்படுது. பயறு வகைகள்லையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைசோபியம் பாஸ்போபாக்டீரியா இதே மாதிரிதான் இதை அசோஸ்பெர்லத்துக்கு சொன்ன மாதிரியே தான் இதுக்கும் வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு. நாற்றங்கால் பொறுத்தளவுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விதை நேர்த்திக்கு வந்து 1 கிலோ விதைக்கு 200 கிராம் 1 பாக்கெட்டு அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி நாற்றுக்கள்க்கு நடுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பாக்கெட்டு இல்லைன்னா வந்து 400 கிராம் அளவுக்கு பயன்படுத்தலாம். மண்ணில் இடணும் அப்படின்னாக்கா அது வந்து இந்த வேம்னு சொல்லக்கூடிய அந்த இது பவுடர் இல்லையா, உட்பூசணம், அதை வந்து ஒரு 2 கிலோ 1 ஹெக்டருக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா? அசோஸ்பெர்லாம் இது வந்து 2 கிலோ 1 ஹெக்டருக்கு. இது வந்து 100 கிராம் 1 சதுர மீட்டருக்கு அப்படிங்கிற அளவுல நம்ம வந்து பயன்படுத்தலாம். எப்படி வந்து நீரின்றி அமையாத உலகு நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நுண்ணுயிர்கள் இல்லைன்னா மண் கிடையாது. நுண்ணுயிரின்றி அமையாது மண். மண் இல்லை அப்படின்னா நம்மளும் கிடையாது, மனுஷனும் கிடையாது, உயிரினங்கள் எதுவுமே வந்து வாழ முடியாது. இதைத்தான் வந்து ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மண் வளம் வந்து குறையாத அளவுக்கு பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து 2010 வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு சர்வதேச மாநாட்டில் இதை வந்து சொல்லியிருக்காங்க. மண் வளத்தை வந்து பேண வேண்டியது மிக மிக அவசியம். மண் வளம் கெட்டுக்கிட்டே போனது அப்படின்னா குறிப்பாக அந்த ரசாயன உரங்களை நம்ம அதிக அளவுக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி தீங்கு ஏற்பட்டது அப்படின்னா இன்னொரு வரக்கூடிய ஒரு 60-70 வருடங்கள்ல வந்து விவசாயமே வந்து கெட்டு போகும். நிலத்துல வந்து உயிரே இருக்காது, மண் வளம் பூரா குறைஞ்சு போகும், அப்ப விவசாய தொழிலே நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு அறிக்கையெல்லாம் வந்து ஆய்வு கட்டுரையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் வந்து நம்ம மனசுல பதிவிட்டு உள்வாங்கிக்கிட்டு எந்த அளவுக்கு மண் வளம் வந்து மிகவும் முக்கியம், அந்த மண் நலத்துல இந்த எது தீர்மானிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நுண்ணுயிர்களுடைய பெருக்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத உணர்ந்து இதை வந்து அதிக அளவுக்கு பெருக்கம் அடைவதற்கு என்னென்ன உத்திகள் நம்ம வந்து கடைபிடிக்கணும். குறிப்பா வந்து மக்கக்கூடிய பொருட்கள், அங்க பொருட்கள் அதிகமான அளவுக்கு பயன்படுத்துற பட்சத்துல இந்த பெருக்கத்தை வந்து நம்ம அதிகமான அளவுக்கு கொண்டு வரலாம். அதன் மூலமாக ஒரு நல்ல நிலையை வந்து மண்ணை வந்து வைத்துக்கொண்டு உற்பத்தி குறையாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நன்றி. இதுவரைக்கும் வந்து நம்ம இந்த பாடத்தை வந்து நம்ம பொறுமையோடு அனைவரும் வந்து பயனடைந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புகிறோம்.